இந்தியா டுடேவுக்கு பேட்டியளித்த அமித்ஷா உளறி இருக்கிறாரா இல்ல நிதிஷ்குமாரை தங்களுடைய கட்சியிலிருந்து விலக்க போறதா சொல்லி இருக்கிறாரா? சிராக் பாஸ்வானும் அமித்ஷாவும் போடக்கூடிய ரகசிய திட்டம் என்ன? நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா? சாதி அரசியலுக்காக நிதிஷ்குமாரை வைத்திருக்கிறார்களா இல்ல நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. பீகார் தேர்தலை ஒட்டி இந்தியா டுடே பத்திரிகைக்கு அமித்ஷா அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஹீ மேட் த கிளியர் ஸ்டேட்மெண்ட். அதாவது நிதிஷ்குமாரை அடுத்து பீகார் தேர்தலில் முதல்வராக நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, அடுத்த முதல்வர் யார் என்று. அதற்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்களால், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்களால் தான் முதல்வரை அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா கிளியரா சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா நடத்தின கடந்த கூட்டங்கள் எல்லாமே தெல்ல தெளிவான பிளானை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கூட தொடர்ந்து பயணிக்கிறவங்க கடைசியில அந்த கட்சியவே இழக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு. அதுல மதசார்பற்ற ஜனதா தளத்தோடு கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. தேவேந்திர கவுடாவையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப அதை சாதி கட்சியா மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றமும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மண்ணுக்கே சொந்தமான உத்தவ் தாக்கரேவையும் ஒண்ணுமில்லா ஆக்கிட்டாங்க. தன்னுடைய தோல்வி ஏறி வந்துட்டு, அதாவது பாஜகவுடைய பொறுத்த வரைக்கும் ஏணியாக ஒவ்வொரு கட்சிகளை பயன்படுத்தி ஏறி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏணியவே தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு தான் வராங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா டுடேவுக்கு அமித்ஷா பேட்டி அளித்திருக்கிறார். அதுவும் நிதிஷ்குமார் அவர்களை பற்றி தான். அடுத்த முதல்வர் யார் அப்படி என்று கேட்கின்ற பொழுது தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவரால் நாங்கள் முதல்வரை அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெல்ல தெளிவா அதாவது அமித்ஷா நிதிஷ்குமார் தான் அப்படின்னு சொல்லாம இப்படியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்களால் அடுத்த முதல்வரை அறிவிக்க போறோம் அப்படின்னு. அப்ப அடுத்த முதல்வர் நிதிஷ்குமார் இல்ல. பாஜக வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் நிதிஷ்குமார் இல்லை அப்படிங்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சியான தகவல். அடுத்து அவர் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, நிதிஷ்குமார் எங்களோட தான் பல நாட்களாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு 2.5 வருஷம் மட்டும்தான் காங்கிரஸுடன் பயணம் பண்ணியிருக்கிறாரு. ஏன் கடந்த தேர்தல் 2020 தேர்தலில் கூட 74 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. ஆனால் பாஜகவுடைய தரப்பினர் தான் முதல்வராக ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தி இருந்தாங்க. இருந்த போதிலும் நாங்கள் நிதிஷ்குமாரை தான் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை அமித்ஷா தெரிவித்திருக்கிறாரு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்கள் தான் இப்போ வரக்கூடிய 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார். அடுத்த கேள்வி கேட்குறாங்க இந்தியா டுடேவிலிருந்து, நிதிஷ்குமாரோடைய உடல் நலம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்லா சிந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பூசி மழுப்பி ஒரு பதிலை அமித்ஷா தெரிவித்திருக்கிறாங்க. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நிதிஷ்குமாரை அவங்க பின்னுக்கு தள்ள பார்க்குறாங்க. அதற்கான காரணங்களும் நான் பின்னாடி சொல்கிறேன். பீகாரில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் களத்தில் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் வலுவான கூட்டணியாக ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் பாஜக, இந்துஸ்தானி அவா மோர்ச்சா, ஜேடியு, நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால்
எந்த கூட்டணி பீகாரில் ஆட்சியை பிடிக்கப் போகிறது? எந்த கூட்டணி பீகாரில் ஆட்சியை பிடிக்கப் போகிறதுன்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகளில் இளம் தலைவரான தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு தான் அதிக வாக்குகள் பெரும்பான்மையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிக வாக்குகள் பெரும்பான்மையாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நிதிஷ்குமார் வந்து குருமி சமூகத்தை சேர்ந்தவர். கடந்த 2005 முதல்வராக இருக்கிறார். ஆனா இந்த முறை முதல்வர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வெறுமனே 16% மட்டும் தான் அவருக்கு கிடைத்த ஹூ இஸ் ஃபிட்டட் ஃபார் சிஎம் கேண்டிடேட்டுக்கு வெறுமனே 16% தான். அதாவது கழுத தேய்ந்து கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவாங்க. தலை உச்சியில இருந்தாரு நிதிஷ்குமார். என்னைக்கு பாஜகவோடையும் அதாவது ஜம்பிங் குமார் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையில ஜம்பிங் குமாராக இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி 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 இப்ப தேய்ந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தியா இருக்கு. இப்ப இதிலிருந்து என்ன இதிலிருந்து பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு நிதிஷ்குமார பின்னுக்கு தள்ளுறாங்க அப்படிங்கிற செய்தியும் தெரிய வந்திருக்கு. அதாவது கடந்த தேர்தல்லையே நிதிஷ்குமாருக்கு எதிரா சிராக் பாஸ்வான நிப்பாட்டி, நிதிஷ்குமார் எந்தெந்த தொகுதியில நிற்கிறாரோ அங்க சிராக் பாஸ்வான நிப்பாட்டி 143 அதாவது 143 தொகுதிகள்ல சிராக் பாஸ்வான நிப்பாட்டி நிதிஷ்குமார கீழே தள்ளின பெருமை பாஜகவுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. 115 தொகுதிகள்ல நிதிஷ்குமார் போட்டிட்டு வெறுமனே 43 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா பாஜக 110 தொகுதிகள போட்டிட்டு 75 தொகுதிகள வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதே மாரி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் 143ல போட்டிட்டு 74 தொகுதிகள்ல வெற்றி. காங்கிரஸ் 70 தொகுதியில போட்டிட்டு 19 தொகுதியில வெற்றி. இப்ப பாஜகவுக்குன்னு பெரும்பான்மையா பீகார்ல முகம் கிடையாது. நிதிஷ்குமார ஏன் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிதிஷ்குமார ஏன் தன்னுடைய கட்சியில வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோமே ஆனால் 17% இஸ்லாமியர்களுடைய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர் வாக்காளர்கள். அதாவது 14% யாதவ் சமூகத்தினர் இருக்கிறாங்க. 36% மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் எம்பிசி இருக்காங்க. 15% உயர் சாதிகளில் இருப்பவங்க இருக்காங்க. 3% குருமிகள் இருக்காங்க. அப்புறம் தலித்துகள், மகாதலித்துகள், ட்ரைபல்ஸ் இவங்கெல்லாம் ஒரே சதவீதம் 21% பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அல்லாமல் பேக்வர்டு கிளாஸஸ் இருக்கிறாங்க. இப்படியாக சாதி அரசியலுக்காக நிதிஷ்குமாரை பாஜக தங்களுடைய கட்சியில வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வருகிறது. இது மட்டும் இல்லாம கருவேப்பிலைய எப்படி தாளிப்புக்காக பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவாங்களோ அதே மாதிரிதான் நிதிஷ்குமாரை பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. அதாவது இப்ப பாஜக சிராக் பாஸ்வான், அமித்ஷா போடக்கூடிய திட்டம் என்னன்னா நிதிஷ்குமாருக்கு வயதாகிருச்சு, அவரை பின்னுக்கு தள்ளிடலாம். பீகாருடைய பெரும் முகங்களாக இளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வெர்சஸ் பாஜகவை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் போடுறாங்க. ஆனா அந்த பிளான் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும், பீகார் தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும், தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களை செய்த பாஜகவிற்கு இது சக்சஸ்ஃபுல் ஆகுமா அன்சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பீகார் தேர்தலை பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியும். அதை தான் அமித்ஷா வந்து என்ன நினைக்கிறாருன்னா நிதிஷ்குமாரை நிறுத்தக்கூடாது அப்படின்னா இந்தியா டுடேவுக்கு தெளிவான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்களால் முதல்வர் யார் அப்படின்னு அறிவிக்கப்படும். இதிலிருந்தே தெரிகிறது நிதிஷ்குமார் பீகாருடைய முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் துளியும் இல்லை அப்படின்னு. இப்ப சிராக் பாஸ்வானுக்கு 30 தொகுதிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜேடியுக்கும் பாஜகவுக்கும் ஈக்குவல் ஷேரிங் 101 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. மற்ற இதர கட்சிகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதை வைத்து பாஜக என்ன கால்குலேட் பண்ணுதுன்னா சிராக் பாஸ்வான் தலித்துகள் வாக்குகள் பெற்றுவார் 30, அப்புறம் நிதிஷ் ஒரு 90, இவங்க ஒரு 30, அதற்கு பிறகு மற்ற கட்சிகள் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 15, 122க்கு மேல பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ஆட்சி அமைப்பார்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு தான் அங்கு ஆதரவு பெருகியிருக்கிறது. இதனை காரணமாக வைத்து ஏற்கனவே பாஜக சீட் ஷேரிங் கூட்டத்தை நிதிஷ்குமார் அவர்கள் புறக்கணித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இப்ப நிதிஷ்குமார்
ஜம்பிங் குமாராக இருந்து அதிகபட்சமா இந்தியா கூட்டணியில இணைந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. ஏன்னா, நிதிஷ்குமார் தன்னுடைய அரசியல் பயணத்துல எந்தெந்த யாரு கூட கூட்டணி வச்சா நம்ம ஆட்சியில இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைவாதியா இருக்கிறாரு. ஆனா இந்த இந்த முறை வயதாகி விட்டதனால அந்த சிந்தனை எப்படியாக போறது அப்படிங்கிறது தெரியவில்ல. ஏன்னா இதே மாரி தான் மகாராஷ்டிராவிலயும் கட்சிய உடைச்சாங்க. தேவேந்திர பட்னாவிஸ கொண்டு வந்துட்டு ஷிண்டேவ ஒண்ணுமில்லாத ஆளா மாத்திட்டாங்க. அதனால பாஜக தன்னுடைய அரசியல் பிளானாக எந்த கட்சி தங்களோட தொடர்ந்து நீடிக்கிறாங்களோ, அந்த கட்சிய உடைச்சு அவங்க முன்னுக்கு வர பார்ப்பாங்க. பெரும்பான்மையாக பாஜகவுடைய பிளானு கட்சியை உடைப்பது தான் அவங்களுடைய தாரக மந்திரமா இருக்கு. அந்த தாரக மந்திரம் பீகார் தேர்தல்ல எப்படி எதிரொலிக்க போகுது? இந்தியாவுடைய அரசியல்லயே நவம்பர் 6, நவம்பர் 11 வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14 பொறுத்து தான் நாம் பார்க்கின்ற முடியும். இந்தியாவுடைய அரசியல் கிழமை பீகார் தேர்தலை நோக்கி தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். யார் முதல்வராக முடிசூடப் போகிறார் என்று. இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.